பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் நிருபர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும், இலங்கை கடல் பகுதியில் சீனாவின் நடமாட்டம் அதிகம் உள்ளதாகவும், இதனால் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சீனம் ஏற்கனவே இலங்கையை மையமாக வைத்து தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை மறைமுகமாக துவக்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு கச்சத்தீவு நம்மிடம் இல்லை என்று சொன்னால் இலங்கையில் சீனத்தினுடைய ஆளுமையை தடுக்கக்கூடிய எந்த நிலையும் நமக்கு இருக்காது என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தமிழக அரசு தமிழர்களின் உரிமைகளை விட்டுக் கொடுத்து விட்டதாகவும் புகார் தெரிவித்த ராதாகிருஷ்ணன், மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவுவை மீட்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். கச்சத்தீவு அது மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் மிக தெளிவாக நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது. ஆகவே கச்சத்தீவை மீட்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும், அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த பொன் ராதாகிருஷ்ணன், வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த பேட்டியின் போது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உடனிருந்தனர்.